இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறே நேர் நீற்றில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இன்று இவ்வாறே நேர் நீற்றில் மெல்பர்னில் இருந்து ஒரு பாடலாசிரியரான விஜய் அவர்களும் ஒரு இசையமைப்பாளராகிய கௌஷிக் அவர்களும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். ஆம்னர்களே, இவர்கள் இருவரும் மெல்பர்னில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது வான் அலைகளில் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம் திரு விஜய், வணக்கம் திரு கௌஷிக் அவர்களே. வணக்கம் 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 ஜெயச்சந்திர சார். வணக்கம் விஜய். மியூட்ல இருக்கீங்க விஜய். எப்படி இருக்கிறீங்க விஜய்? வணக்கம் ஜெயச்சந்திரா. நல்லா இருக்கேன். நல்ல விஷயம். நேயர்களே, இரு பெரும் துருவங்களை, அதாவது மெல்பர்ன் நேயர்களுக்கு அல்லது மெல்பர்னில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த இரு துருவங்களை பற்றியும் ஒரு அறிமுகம். அதாவது கௌஷிக், அதாவது ஒரு இசையமைப்பாளராக, ஒரு கீபோர்ட் பிளேயராக உங்களை அறிந்திருக்கின்றோம். சொல்லுங்களேன் உங்களை பற்றி, அதாவது உங்களுடைய கலை பயணம் அல்லது இசை பயணம் எப்படி ஆரம்பமானது, உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தாருங்களேன் நேர்களுக்காக. நன்றி நன்றி ஜெயச்சந்திர சார் அவர்களே. ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிபிசிக்கு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ் ஆன் போர்ட். இது ஒரு பெரிய ஆனர். நீங்க மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது அது கொஞ்சம் புல்லரிக்குது. பட் ஆனால் தேங்க்ஸ், இட் மீன்ஸ் அ லாட், பிக் வேர்ட்ஸ். ஸோ நான் வந்து எப்படி சொல்றது, ஐ கம் ஃப்ரம் சென்னை. born in சென்னை. பட் நான் வளர்ந்ததுதான் மிடில் ஈஸ்ட் இன் ஒமான். அண்ட் என்னோட மியூசிக் பயணம் ஒமான்ல தான் ஆரம்பிச்சது when I was 8 years old. So and I was drawn to the keyboard. So எங்க அப்பா ஒரு கீபோர்ட் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார். கீபோர்டோட எங்க பக்கத்துலயே ஒரு சாரும் கொண்டு வந்தார். So 2 years சார்ட்ட கத்துட்டு அப்புறம் I went on to learn, finish my grade 8 in piano with Associated Board of Royal Schools of Music, London. So grade 8 முடிச்சிட்டு I was around 12th standard. And I came to India for my bachelor's, and bachelor's பண்ணிட்டு இருக்கும்போது I used to do for tech shows, tech festக்குலாம் I used to go and perform. IIT சாரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் லெவல் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்கும் every year. So 2015 I went on to win that contest, and as a result of which I had a free summer training with Rahman sir's music institute in Chennai, KMMC. அது ஒரு பெரிய எக்ஸ்போஜர், ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. a lot of learning. And அதுக்கப்புறம் I used to organize shows with big artists like Haricharan sir, Stephen Devasi, Vijay Prakash sir, Kishi Gopalan அவங்கெல்லாம். And அப்படியே ஸ்லோவா came to Melbourne for my masters. And மெல்பர்ன் வந்ததுக்கப்புறம் 2018 வந்தேன். And அந்த சமயத்தில் I met Vijayna in one of the music shows, as you yourself said. I was playing keyboard for that. And அப்போ வந்து ஓம் சிவம் பாட்டு வந்து பாடினது Vijayna. He was with another couple of people. And அப்போ we met, and coincidentally we were in the same suburb in Melbourne. And ஒரு நாள், why don't we catch up for coffee அப்படின்னு விஜய் நான் கேட்டார். I think all good chats start with the coffee in Melbourne, I think so. So it just happened that way. And I went to his home, and he showed me a lot of his works. I'm sure he'll introduce himself, but he'll be very modest. But நான் வந்து, to be honest, நான் இன்னும் சொல்லணும்னா he's a phenomenal literary knowledge இருக்கிற person. நிறைய படிப்பார், நிறைய சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதுவார் ட்ராமாக்கெல்லாம். And he used to write lyrics. He used to recompose lyrics for existing songs of Ilayaraja sir, MSV sir, or even Rahman sir. அப்போ he was showing this. நான் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, சரி நான் ஒரு டியூன் போட நீங்க எழுதுவீங்களான்னு கேட்டேன். And the journey started there in 2018. We did a couple of songs with local artists. We performed. One was a tribute to the Kerala floods. உங்களுக்கு தெரியும், 2018 there was huge floods in Kerala. And அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு பாட்டு பண்ணோம். It was called VDL. VDL means hope. ஸோ அதுக்கு ஒரு பாட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டாக வந்து we did பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. And then it had good reception here amongst the people here. And then we thought, why not take it to another level அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நல்ல விஷயம். நல்ல ஒரு அறிமுகத்தோடு வந்துக்கிறீங்க. இப்ப எனக்கு
மியூசிக்ல நீங்க வரணும்னு விரும்பி வந்தீங்களா? அல்லது சின்னல இருந்து உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது வற்புறுத்தி வந்தீங்களா? ஆக்சுவலி எங்க யாருமே வற்புறுத்தல. ம். எங்க அப்பா வந்து நல்லா பாடுவாரு. ம். ஆஹா. ஸோ ஹி 19 லேட் 1970ஸ்ல um, in Tamil Nadu inter college competition he came second in singing and all. He's quite he used to be quite good. இப்போ ம். மேபி பிகாஸ் ஆஃப் ஏஜ் has caught up with him நினைக்கிறேன். But still he has a phenomenal voice. But music has been there through Appa, my father, and and அம்மாவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாங்க. But Appa was always a phenomenal listener. வீட்ல Yeah. வந்து the very first ஜாப்பனீஸ் சோனி ஸ்பீக்கர் ஸ்டீரியோ சிஸ்டம் இருந்தது. ஸோ இருந்தது. அந்த ஸ்டீரியோ சிஸ்டம் கேசட்லாம் போட்டு போட்டு எல்லா பாட்டையும் கேட்போம். ரஹ்மான் சார், சரி. இளையராஜா சார் எல்லாம் கேட்டுருந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ யா. சரி. நல்ல விஷயம். சரி, நாங்கள் விஜயை கேட்போம். விஜய், நீங்கள் அதாவது ஒரு பாடல் ஆசிரியராக, அதாவது தமிழோடு புலமை இருந்தோ அல்லது ஒரு சந்தர்ப்பத்தோடு வந்தீர்களா பாடலை எழுதணும் என்று என்ன காரணம்? உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தாருங்களேன். இந்த பாடலை எழுத வேண்டும் என்ற ஒரு அதாவது நான் அறிந்த வரையில் நீங்கள் ஒரு பாடகராகத்தான் இருந்திருக்கிறீர்கள் மெல்பர்ன்ல. அது என்ன பாடகராக இருந்து பாடலை எழுதணும் என்று எப்படி போனீங்கள் ஐயா? ஆஹ் நல்ல 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 கொஸ்டின். தேங்க்ஸ். ரொம்ப இட்ஸ் லவ்லி டு ஹேவ் டு பி ஆன் த ஷோ ஏடிபிசில. ரொம்ப ம். சந்தோஷமா இருக்கு ஜெயச்சந்திரா. ஸோ இல்ல அது என்னோட டிரான்சிஷன் இன்டு பாடல் ஆசிரியர், அதாவது லிரிசிஸ்ட் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்டல் தான். ம். ஆம், நிறைய இங்க மெல்பர்ன்ல வந்து நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கேன் ஃபேமிலியோட. ஐ திங்க் ம். கௌஷிக் சொன்ன மாதிரி வி மெட் டியூரிங் எ காமன் ஒரு மியூசிக் ஷோல. ம். ஆனா தமிழ் மேல பற்று, தமிழ் மேல ஆர்வம் வந்து எப்போ வந்து தமிழ்நாட்டை தாண்டி இங்க வந்து மெல்பர்னுக்கு வந்தோமோ, எதை நம்ம ரொம்ப கிட்ட இருந்தது ஒரு கொஞ்சம் தூரமானப்புறம் ரொம்ப அதை மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஒரு ம். பற்று இன்னும் கொஞ்சம் காம்பவுண்ட் ஆயிட்டே இருந்தது. அந்த ம். ஒரு அந்த ஒரு ஆமா. ஃபீலிங். அதுக்கப்புறம் என்னோட பயணம் வந்து ஒரு தமிழர் அப்படின்ற ஒரு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இங்க ஒண்ணு இருக்கு மெல்பர்ன்ல. ம். அவங்க தமிழ் ம். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லி தராங்க. அந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகள் அங்க போய் கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் அங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேச்சு, ம். வரவேற்புரை இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஜேர்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் மெல்பர்ன் டாக்கீஸ்ன்ற ஒரு ஒரு நாடக குழு, தமிழ் நாடக குழு. அதுக்கு ம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தமிழ்ல எல்லாமே பண்ணும்போது அதோட தமிழ் மேல இருக்கிற ஆர்வம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக புரியுது. ஜாஸ்தியாக ம். ஜாஸ்தியாக அது ஸ்லோவா அது ஒரு லிட்ரரி, அப்போ கௌஷிக் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ப்ரோஸ்ல இருந்து போயட்ரிக்கு டிரான்சிஷன் பண்ணேன். அந்த ம். டிரான்சிஷனுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது கௌஷிக் மாதிரி. சோ ஐம் சோ பிளஸ்ட் டு ஹவ் மெட் கௌஷிக். சோ ஏன்னா இல்லாட்டி அது வந்து ரொம்ப உரைநடை மாதிரியே இருந்திருக்கும், அது கதை நடையா வந்திருக்காது. அது ம். இன்னொன்னு என்னன்னா முக்கியமான உந்துதல் வந்து இசை, ம். மியூசிக். நம்ம வந்து நம்ம எல்லாரும் எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட பாடல்கள், ஆமா. அதுக்கப்புறம் இளையராஜா, அதுக்கப்புறம் ரஹ்மான், அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த டிரான்சிஷன் எல்லாம் கலவையா கேட்கும்போது ம். ஒரு பாடலை இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கலாம் நம்மளுக்குள்ள ஒண்ணு இருக்கும். சோ அது மாதிரி அப்போ ஒரு நியூ டியூன் கம்போஸ் பண்ணும்போதோ இல்ல ஓல்டு பாடலை கேட்கும்போதோ, "ஓ, இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு நம்ம திங்க் பண்றது. ஆமா. சோ அப்படிதான் என்னோட பயணம். சரி. இப்ப தமிழ்ல எழுதுற என்றால் ஒரு உதாரணமா சொன்னா வைரமுத்துவுடைய எழுத்து வித்தியாசமா இருக்கும். அவருடைய மகனுடைய எழுத்து வித்தியாசமா இருக்கும். வாலியுடைய எழுத்து ம். வித்தியாசமா இருக்கும். நீங்கள் கரெக்ட். பாவித்த வசனங்கள் வந்து கௌஷிக் பாட்ட கேட்டாலும், நீங்கள் ஒரு தமிழோடு, தமிழ் உணர்வோடு எழுதியிருப்பீங்க ஒரு பாட்ட. அப்ப கரெக்ட். உங்களுடைய பாடல்கள்ல ஆங்கில பதங்கள் இருந்ததா? அல்லது முற்றுமுழுதான தமிழ் பதங்களை மட்டும் பாவித்து எழுதினீர்களா? இல்ல நான் எழுதுற பாடல்கள் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஆம், தமிழ், டைரக்ட் தமிழ் தமிழ் ம். தான் எழுதுறேன் நானு. ம். பட் எங்களோட முதல் பாடல் வந்து நாங்க வந்து பண்ணும்போது we were very clear. அதாவது எப்படின்னா இப்ப வந்து ஏஆர் ரஹ்மான் சார் 2 பேருக்குமே ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கும் கௌஷிக்கும். சோ ம். ரஹ்மான் சாரோட வந்தே மாதரம் என்ற பாடல் உங்களுக்கு தெரியும். தாய் ஆமா. மண்ணே வணக்கம் ஆமா. அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு. அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து தமிழ்ல இல்லைன்றது தான் ரொம்ப எங்களுக்கு we want to create something new. ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆமா. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கும் அந்த மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 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 சமர்ப்பணம்னு சொல்லலாம், ஒரு ட்ரிபியூட்னு சொல்லலாம். சோ அப்படிதான் அதை ஸ்டார்ட் பண்ணினோம். சோ என்னுடைய தமிழ் அது வந்து இந்த பாட்டை பத்தி. என்னுடைய தமிழ் பாத்தீங்கன்னா ஆஸ் மச் as பாசிபிள் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ம். அதுவும் தனித்துவமான பாடல்களுக்கு. ஏன்னா நாங்க ஆமா. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பொறுப்பு இருக்கு எங்களுக்கு. இருக்குது. ஆமா. சோ அத நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த தமிழான்ற ஒரு ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அந்த மழைத்துளிகள்ல பை டிஃபால்ட் அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் சேர்த்தோம். ஏன்னா அது ரொம்ப யூத் கனெக்ட்
கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ம், ம், ஸோ ம். அதனாலதான் அதை சேர்த்துக்கிறீங்க. ஆம் நேயர்களே, ரைட். இவர்கள் விஜய் அவர்கள் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழா ஏற்கனவே பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட, இந்த 2 பாடல்களும் இப்பொழுது கௌஷிக்குடைய இசையில் தென்னிந்திய சினிமா பாடகர்கள் அல்லது சூப்பர் சிங்கர்ஸ் பாடியிருக்கிறார்கள். யார் யார் பாடியிருக்காருன்னு சொல்ல முடியுமா இந்த பாடல்களை? ஷூர், ஷூர். கௌஷிக்? சொல்லுங்க. கௌஷிக் சொல்லுங்க. ஷூர் சொல்றேன். ஸோ தமிழா வந்து நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல கூட பாடின சோரா சோரா பாட்டு பாடின சத்யபிரகாஷன் தான். அப்புறம் திவாகர் நெஞ்சுக்குள்ள நீ மின்ன நடிப்ப அந்த படம் வடகரி படத்துல இருந்து வந்த அந்த பாட்டு பாடின திவாகர் அவர்கள். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சூப்பர் சிங்கரோட ஐ திங்க் பி சுசிலா, ஜானகி, யார் வேணாலும் சொல்லுங்க, பிரியங்கா என்கே அவர்கள். ஸோ அவங்க 3 பேரும் தான் வந்து தமிழா பாடிருக்காங்க. அண்ட் யா, ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டு. அண்ட் எங்களோட 2வது பாட்டு வந்து மழை துளிகள் வந்து பாடியிருக்கிறது டான் அப்படிங்கிற சிவகார்த்திகேயன் சாரோட படத்துல இருந்து அனிருத் சாரோட கம்போசிஷன்ல பாடின ஆதித்யா ஆர்கே பே கண்ணால கட்டிடாதே அந்த பாட்டு பாடினவர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அனதர் சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா ஜெயசீலன், இமான் சார்ல இருந்து, அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஃபார் ஸ்டீஃபன் ஜக்காரியா அண்ட் நிறைய கம்போசர்ஸ்க்கு பாடிருக்காங்க. ஸோ யா, ஷீஸ் அ ஃபினாமினல் சிங்கர் டு. ஸோ இவங்க 2 பேர் தான் பாடிருக்காங்க. எங்களோட என்டையர் ஜேர்னியில் எங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா பில்லராக இருந்தது சத்யபிரகாஷன் தான் ஆஸ் தி ரெக்கார்ட் ப்ரொடியூசர் ஃபார் த சாங். அண்ட் யா, ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஆமா, உங்களுடைய அனுமதியோடு இந்த தமிழா பாடலுடைய ஒரு சரணத்தை அல்லது 2 பல்லவியை கொடுப்போமா நேயர்களுக்காக? கண்டிப்பா, நிச்சயமாக. ஆம் நேயர்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தமிழா திரைப்பட பாடல், அதாவது திரைப்பட பாடலிலே ஒரு பாடல். பாடல் எழுதியிருக்கிறவர் விஜய் அவர்கள். இந்த பாடலுக்கான இசை கௌஷிக் அவர்கள். பாடலை பாடியிருந்தவர் தென்னிந்திய பாடல்கள். இதோ அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். முழுவதுமாக தரவில்லை, ஒரு சில வரிகளை அல்லது சரணத்தை தருகிறேன். கேட்டு பாருங்கள் நேயர்களே, எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். நண்பனே உன் தேடல் புது மண் நோக்கி உருவான தேடல், தோழியே உன் பாடல் தமிழ் உணர்வோடு உறவாடும் பாடல். தமிழ் மண்ணோடு உருவான வாசம், வானமே கொண்டாடும் தாய் மண் மீது நீ கொண்ட பாசம். தமிழா தமிழ் கொண்டாடவா, தமிழா தமிழ் பண்பாடவா, தமிழா புது உலகாடவா, தமிழா தமிழ் நம்மை சேர்க்கும் வா. வெண்மேகமே தன் சிறகுகளாய் பார்க்கும் பறவை, கண்மூடிய வானெங்கும் செல்லும், அதுபோல் நண்பர்களே தன் புது உறவாய் பார்க்கும் உணர்வே நம் தமிழரின். ஆம் நேயர்களே, இந்த பாடலை நீங்கள் கேட்க விரும்பினால் கூட யூடியூப்ல போய் தமிழா என்று அடித்து அதோடு கீஸ் அண்ட் வேர்சஸ் கலெக்டிவ் என்று அடிச்சிங்கன்னா இந்த பாடலை கேட்கலாம். அருமையாக இருக்கிறது பாடல் வரிகளை எழுதியிருப்பவர் வேறு யாரும் அல்ல, மெல்பர்ன் இருந்து தமிழ் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் தான். விஜய் ராகவன் என்று அழைப்பார்கள், அப்படித்தானே? விஜய் ராகவன் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஏற்கனவே விஜய் பிரகாஷ் இருப்பது போல விஜய் ராகவன் வந்திருக்கிறார். கௌஷிக், அருமையான இசை ஐயா. எங்கே இருந்து இந்த இசையினுடைய என்ன சொல்லுது அந்த வாசம் அல்லது எங்கிருந்து வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு யாரோ ஒரு ரோல் மாடல் அல்லது இருக்குமா? அப்படியா? கண்டிப்பா. ஐ திங்க் ஒரு ஆன்செஸ்ட்ரி மாதிரி தான், ஒரு குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி தான் அது ஆக்சுவலி நான் பார்க்கறேன். லைக் என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் விஜய் நான் சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு பெரிய சாதனை படைத்த யானி அவர்கள். ஸோ இவங்க 3 பேர் தான் எனக்கு பெரிய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்ததுனால ஐ திங்க் அண்ட் கரெக்டான நேரத்தில்
அப்பா அம்மா வந்து மியூசிக்ல போட்டதும் அது கத்துனதும் அந்த பியானோவை அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை விடாம பை காட்ஸ் கிரேஸ் அதை கண்டினியூ பண்ணி இருக்க வச்ச அந்த லைஃப் எனர்ஜி ஆர் த ஃபோர்ஸ் வாட் எவர் யூ நல்ல கால் விஷயம். இட் தட் வாஸ் தி திங் ஐ திங்க் தட்ஸ் வேர் இட் கேம் ஃப்ரம் நல்ல ஸோ விஷயம். இப்ப என்னடா கௌஷிக், நீங்க மெல்பர்ன்ல இருக்கிறீங்க. எஸ் பாடல பாடினாக்கள் வந்து இந்தியால இருக்கணும். ஆமா உங்களோட மியூசிஷியன் எழுதினவர் இங்க இருக்கிறார். விஜய் இங்க மெல்பர்ன்ல இருந்து பாடலை தந்துட்டாரு. எஸ் இந்த பாட்டு கோவிட் காலத்துக்கு பிறகு வந்ததா அறிகிறேன். அப்படித்தானே? 2021 2021 வந்தது. வந்தது. கோவிட் காலம் தான். அது கோவிட் காலம் கோவிட் காலம் தான். சரி. கோவிட் காலத்துல வந்திருக்கு. சரி. இது எப்படி உருவாக்கினீர்கள்? ஐ நோ இப்ப சொல்லிறாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லி. எப்படி மியூசிக் பாடலை எடுக்கிறேன்னா, சரி ஒரு கோரஸ குடுக்கலாம். ஓகே, இந்த கோரஸ்ல நீங்கள் எனக்கு பியானோ ப்ளே பண்ணி தாங்க, அல்லது என்ன வயலின ப்ளே பண்ணி தாங்கன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். எப்படி இதெல்லாம் ஒருங்கிணைச்சீங்க இந்த பாட்ட? சொல்ல முடியுமாட்டா சொல்லுங்கள் ஐயா. ஓ யா சொல்றது என்னால முடிஞ்ச அளவுக்கு I'll give you clarity. ஸோ சொல்லுங்க. இந்த பாட்டை வந்து 2019 செப்டம்பர் மாசமே நாங்க வந்து நான் விஜயனோட வீட்லயே பியானோ இருக்கு. ஸோ அங்கேயே நான் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் பை எண்ட் ஆஃப் செப்டம்பர் விஜயனா wrote the lyrics also for it and it came out well. And we wanted to take it to the next level, but then COVID happened. அப்போ COVID ஆனப்போ we were all under lockdown and everything. Melbourne, the most locked down city in the world, எல்லாருக்குமே தெரியும். So அப்போ வந்து I started to remotely compose new songs and we were going ahead with this thing. 2021 மார்ச்ல ஒரு சின்ன ஐ திங்க் ஒரு ரிலாக்ஸேஷன் நடுவில் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வந்தப்போ what we did was we touched base with Satya Prakash Anna and we just pitched him this idea if he's interested in Keter, and then he liked the tune and then he said okay let's do it so then நான் என்ன பண்ணேன் as you know as I do my stuff like notes or chords எல்லாம் நான் வந்து எழுதி கொடுத்து அவருக்கு அனுப்பினேன். அண்ட் தென் அவரு ஸோ நாங்க பண்ண 2 பாட்டுலையுமே வந்து எல்லாருக்கும் நேர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க கேட்கறது இஸ் நாட் ப்ரோக்ராம்டு, இட் இஸ் ஆல் பிளேட் பை லைவ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஏஜ்ல வந்து இட்ஸ் வெரி ஈஸி, எல்லாருமே மியூசிக் வந்து கராஜ்ல இருந்து உட்காந்து பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. So I think inge vande it is not so. We had real session artists come and play the sessions, record it live. So guitars, bass guitars, drums, tawil, keyboards and synthesizers, and then adukapro singing artists recording their vocals, and after that mixing, mastering ella. So it's all a real like live process. So that's another. So this Satyana helped us with, and so na ella chords la edhi kudupen, notes edhi kudupen, and then Satyana will bring the artist, they will record, and because of technology again lockdown indanaல எங்கேயும் போக முடியாது. So back and forth நிறைய audio tracks வரும், I'll just keep listening, I say I don't want this, I want this அப்படின்னு சொல்லிட்டு and yeah, I think இது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸா இருந்தது because okay எனக்கு I mean for me and Vijayna, we are not in the mainstream industry because என்னதான் நம்ம வந்து as independent artists being outside the country or outside the happening place நம்ம collaborate பண்ணி பண்ணாலும் we won't have the complete knowledge and know-how of the processes that are there in that place. It's very very clear. So it is very different, very nice and enjoyable. Yeah, looking forward to more. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இவருடன் இணைந்து கொள்வோம். நேர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்களும் கலந்து சிப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகிறோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 ATBC வானொலியினூடாகவும், அதே வேளையில் ATBC ஆப்பினூடாகவும், ATBC முகநூல் வாயிலாகவும், என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும், அதே வேளையில் ATBC யூடியூப் சேனல் வாயிலாகவும் சமகாலத்தில் நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப சில பேர் பாட்டு எழுதிக்க பாட்டு மியூசிக் சரியில்லைன்னா அந்த பாட்டுல சில வசனத்தை மாத்துவாங்க. விஜய், உங்களோட பாட்டு எழுதின அப்புறம் கௌஷிக் ஏதாவது மாத்தினவரா? இல்ல, 2-3 லைன்ஸ் மாட்டீங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப வசனம் மாத்தினவரா அல்லது நீங்க பிறகு எழுதி கொடுத்தீங்களா அல்லது அவரே போட்டுக்கிட்டாரா?
இல்ல அவர் எதுவும் போடல. அவர் வந்து அவர் வந்து கௌஷிக் வந்து அவரு இசையில தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸோ ம். நாங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கோம். ஸோ நான் வந்து என்னோட ஜாப் பார்க்குறேன். அவரு அவரோட ஜாப் பார்க்குறாரு. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். ரொம்ப கொலாபரேட்டிவா, கிரியேட்டிவா அந்த அந்த மியூசிக்கே பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அது வந்து ஒரு ஓரியண்டல், அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் மியூசிக், அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தமிழ் மியூசிக்கும் கலந்து இருக்கும். அந்த மாரி இருக்கு. ஒரு ரஹ்மான் சார் ஓட பாட்டு ரஹ்மான். எப்படி கேட்டோமோ, அப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு இருக்கு. சோ அது மாரி நெறைய பேருக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அந்த நிச்சயமா. மாரி இருக்கும்போது நம்ம அதுல வந்து கரெக்ட்டான வார்த்தைகள அ அ போடுறதுக்கு 2, 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கொலாபரேட்டிவா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் பண்ணி, ஓகே இந்த பாட்டு இந்த இந்த இத வச்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சோம் நம்ம. பார்த்தீங்க. நல்லது. இப்ப இந்த ஆமா. பாடல்கள் 2யும் நீங்கள் ம். அ உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய உதவியோடும், அல்லது அதேபோல் ஏற்கனவே ஸ்ரீனிவாசனுடைய உதவியோடும் மிக பிரமாண்டமாக ஆன்லைனில் இணைய வழியில் வெளியிட்டிருந்தீர்கள். அ அது எப்படி இருந்தது? அதனுடைய சந்தோஷம் அதை பற்றி சொல்லுங்களேன். அது எப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பாடல் உருவாக்குறது கௌஷிக் சொன்ன மாரி இது வந்து ஒரு கோவிட் வந்து எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். ம். ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே வேர்ல்ட் வாஸ் சஃபரிங். வேர்ல்ட் வாஸ் கோயிங் த்ரூ வெரி டஃப் டைம். பட் ஆனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து வி சா தட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இட் இஸ் லாட் ஆஃப் இந்த டைமே வந்து அப்படியே டயல் டவுன் பண்ண மாரி ரொம்ப ஸ்லோவா இருந்தது எல்லாமே. ஸோ அப்ப நெறைய திங்க் பண்ணலாம், நெறைய கிரியேட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வாட் வி வர் டூயிங். அப்ப அந்த சமயத்துல இந்த ஐடியாவ பிட்ச் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது வந்து மெல்பர்ன்ல இருக்க ஆஸ் தமிழ் டிவி அப்படின்ற ஒரு சேனல். ம். ம். ஆன்லைன் சேனல் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தே செட் திஸ் ஐடியா இஸ் ரியலி குட். வில் ப்ரொடியூஸ் இட்ன்னு சொல்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ம். அவங்க இந்த லான்ச் பண்ணும்போது ஒரிஜினல் பிளான் வாஸ் டு ஹேவ் ஒன்லி த சிங்கர்ஸ் டியூரிங் தட் லான்ச். ஆனா அவர் வந்து அந்த ஆஸ் தமிழ் டிவி வந்து சோ குட். தே ஆக்சுவலி brought சூப்பர் சிங்கர்ஸ் ஜட்ஜஸ். அதாவது சூப்பர் சிங்கர்ஸ்னா இப்ப வந்து சத்யபிரகாஷ், திவாகர், பிரியங்கா இவங்கெல்லாம் அந்த சூப்பர் சிங்கர் குடும்பத்தின் மாணவர்கள். திடீர்னு ஒரு ஆசிரியர், ஒரு ஹெட் மாஸ்டர் உள்ள வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு ஸ்ரீனிவாஸ் சாரும் வந்து ஒரு உன்னிகிருஷ்ணன் சாரும் வந்தாங்க. வந்து எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து இந்த பாட்ட கேட்டுட்டு ரிலீஸ் பண்றது வந்து இட் வாஸ் a great thing for us. அது வந்து ஆன்லைன்ல பண்ணோம். ஏன்னா அவங்களால வர முடியாது. டிராவல் பண்ண முடியாது டியூரிங் கோவிட். அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா வந்து ஸ்ரீனிவாஸ் சார் மெல்பர்ன் வந்தாரு ஒரு ப்ரோகிராம்க்கு. ம். அப்போ வி லான்ச்ட் இட் இன் பெர்சன் ஆன் ஸ்டேஜ். இத நாங்க பண்ணோம் இங்க ஒரு மெல்பர்ன் ஷோல. நல்ல விஷயம். ஆமா, 2வது பாடலை கேட்டு பார்ப்போமா நேயர்களே? இது அவர்களுடைய 2வது பாடல் வந்திருக்கிறது. இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எப்படி வருதுன்னு அவரிடம் மீண்டும் கேள்வியை கேட்போம். என்ன? இந்த இந்த பாடல் வானிலைகளில். கொண்டு சத்தம் போடுதே பகல் கனவுகள் காணவில்லை என்று நெஞ்சம் சொல்லுதே இவள் நினைவுகள் வானவில்லை தீண்டு திட்டம் போடுதே காற்று மெல்ல மெல்ல என்னிடத்தில் ஏனோ உந்தன் பேரை எந்த காதிலோதுதே இன்று பூத்த சின்ன வண்ண பூக்கள் எல்லாம் என்னை அள்ளி கொண்டு சேர்த்தனைக்குதே வான தோன்றும் வானவில்லின் வண்ணம் ஏழும் சேர்ந்து எந்த விழிகளில் விழுதே அந்த 7 வண்ணம் போதவில்லை என்று சொல்லி என்னை திட்டமிட்டு என்னை வட்டமிட்டு என்னை தொட்டு தொட்டு வானல் தோன்றும் வானவில்லின் வண்ணம் ஏழும் சேர்ந்த எந்த விழிகளில் விழுதே அந்த 7 வண்ணம் போதவில்லை என்று சொல்லி என்னை கொஞ்சம் தொடுதே இரு விழிகளும் உன்னை தேடாதோ இரு மனங்களும் ஒன்றாய் சேராதோ சிறு அலையும் கடலில் தோன்றாதோ அந்த அலையும் கரையை சேராதோ இது காதலின் முகவரி ஆகாதோ உயிர் காதலின் முகவரி ஆகாதோ. ஆம் நேயர்களே, இந்த பாடல் மழை துளிகள் என்று நீங்கள் யூடியூபில் போய் தேடினீர்கள் என்றால் இந்த பாடலையும் கேட்கலாம், பார்க்கலாம் என்பதையும் அறிய தருகிறோம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி. இந்த பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் யார் எடுத்தார்கள்? அது எப்படியெல்லாம் ஒழுங்கு செய்தீர்கள்? உங்களுடைய நண்பர்களா? அல்லது அதுவும் சத்யபிரகாஷே பார்த்து விட்டாரா? இது சத்யபிரகாஷ் வந்து கௌஷிக் சொன்ன மாரி அவர் ரொம்ப பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் ஆடியோ ப்ரொடக்ஷன். ம். அவரோட ரோல் எங்க 2 பாடல்களையும் அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ப்ரொடியூசர். ம். அவரு மியூசிக் அரேஞ்ச் பண்ணது அது கௌஷிக் சொல்லிட்டாரு. ஆனா முதல் பாடல் தமிழா வந்து எங்களுக்கு வந்து லிரிக் வீடியோ அந்த பாடுற போது ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா ஸ்டூடியோல, அது மட்டும் தான் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது பிகாஸ் ஆஃப் கோவிட். ஆனா செகண்ட் சாங் பாத்தீங்கன்னா அது நீங்க நேயர்கள் எல்லாரும் கேட்கணும். அது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சாங்.
ம். அந்த சாங்கே வந்து விஷுவல் சாங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட்ல சும்மா ஒரு டேப்ல போட்டு கேட்கிற மாதிரியோ இல்ல ஜஸ்ட் லிஸ்னிங் சாங் இல்ல. ஸோ விஷுவலாவே நல்லா இருந்தது. ஸோ வி செட் வில் ஆக்சுவலி டூ இட் வித் ஒரு ப்ராப்பர் டீம், இந்தியால ஒரு வீடியோ டீம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்ப அதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அந்த சிங்கர் ஆதித்யா ஆர்கேன்ற ஒரு சிங்கர் இருக்காரு. ஆமா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட டீம் அங்க இருக்காங்க. ம். ரொம்ப யங் டீம் அண்ட் தேர் ஆல்சோ பட்டிங் ஆர்டிஸ்ட் லைக் அஸ் வேர் தே வாண்ட் டு ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் இந்த ஃபிலிம் மேக்கிங் அதெல்லாம். ஸோ ம். அவங்களோட டீமே வச்சு ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு பண்ணி அந்த ஒரு தீமோட அதை நாங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். அதான் நிச்சயமா பார்த்தேனே சந்தோஷமா இருக்குது. நான் காலையும் பார்த்திருந்தேன், இப்பொழுதும் பார்க்கிறேன். அருமையா இருக்கிறது. வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும் உங்கள் இருவருக்கும். ஒரு அருமையான முயற்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நிச்சயமா. ரொம்ப நன்றி. சரி, இப்ப ரைட் 2 பாட்டு எடுத்துட்டீங்க. இப்படியே முடிஞ்சுதா இல்லது வேற பாட்டு லைன் அப்ல இருக்குதா? அது கௌஷிக் சொல்லுவாரு. சீக்ரெட்டா திரையில் வந்து பாருங்கள், பொறுத்து வந்து பாருங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்ல 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 கௌஷிக் சொல்லுவாரு. அது டீடைலா சொல்லுவாரு நிறைய. கணக்கு வச்சுக்கிறாரு அப்ப. இருக்கு. சாங்ஸ் ஆர் தேர். as long as I think creativity பஞ்சம் இல்லாத வரைக்கும் I think we can keep making stuff, hopefully, if everything goes well. So நிறைய பாட்டு இருக்கு, பிளான்ஸ் இருக்கு. It's just that I think again, Vijayan சொன்ன மாதிரி I think everything, all the variables have to come and align. So stars have to align மாதிரி தான். So சரி, அப்ப சரி, இன்னொரு பக்கம் இந்த வருஷம் இன்னொரு பாட்டு வருமா வராதா? அதை மட்டும் சொல்லுங்க. we are very very keen on actually giving another song this year. டிசம்பருக்கு முன்னும் ஒரு பாட்டு இருக்கு. yes, கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்டிப்பா. சரி, அடுத்த கேள்வி. இப்ப நீங்கள் இப்படியே பாட்டு எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஓன் யூடியூப் சேனல் இருக்குது, கீஸ் அண்ட் வேர்சஸ், அப்படித்தானே? collective, yeah. அதுல அப்லோட் பண்ணிடுவீங்க. இதுல வேற ஏதாவது உங்களுடைய வாய்ஸஸ் அல்லது கமெண்ட்ரி இருக்குமா? பாட்டு மட்டும் தான் போய் கொண்டிருக்குமா? அல்லது ஃபியூச்சர்ல ஏதாவது பிளான் இருக்கா உங்களுடைய குரலோட? அல்லது இப்படி இருக்கும் அந்த வெப்சைட், அந்த யூடியூப் டெவலப் பண்ற மாதிரி, அல்லது ஒரு செப்பரேட் வெப்சைட்டா கொண்டு செய்கிற மாதிரி அப்படி ஏதாவது இருக்குதா? Well, I think it's a very good question because நாங்க we've just right now எனக்கு தெரிஞ்சு Instagram, Facebook, and YouTube are 3 major social media platforms. We are there on all 3 of them. We are kind of active now. தமிழாக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தொய்வு வந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் இப்போ மழைத்துளிகள்ல இருந்து we been keeping it active as much as we can. There's been good responses and good engagements with our posts, and fans have been followers have been really supportive, fans have been really supportive, and ரொம்ப thanks to every one of them. Going forward, part of the distribution is what we are very keen and looking on, because இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, லைக் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், அப்புறம் ஐடியூன்ஸ், டீசர், பாண்டோரா, ஹங்காமா, விங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ்ல எவ்வளோ எங்க பாட்டு போக முடியுங்கிறது தான் எங்களோட எய்ம், ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எய்ம் தட் வி வாண்ட் டு டூ இன்டு, and that is what is we are keen on. அதுக்கப்புறம் obviously to engage with more people, நிறைய லைவ் வரணுங்கிறது is our next goal, next action item. Hopefully we would love to come for live, engage with the fans and people. யாரா இருந்தாலும் anyone can join. Randomly we can just do some jamming sessions and all those things அந்த மாதிரி. So we're just planning for some, hopefully everything just goes well. அடுத்த கேள்வி. சரி, இப்ப இது உங்களுடைய பகுதி நேர ஒரு பார்ட் டைம் அல்லது ஒரு பேஷனா போகுதா அல்லது முழு நேரமாக மாற்றி விட்டீர்களா உங்களுடைய இந்த வேலையை? விஜய் தனிப்படையா சொல்லுங்க, கௌஷிக் பிரேம்பா சொல்லுங்க. விஜய் எப்படி போகிறது? கண்டிப்பா இது முழு நேரமா பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா டெஃபினட்டா பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா இல்ல. ஏன்னா எங்களுக்கு இப்போ டே ஜாப் இருக்கு, அதே சமயத்துல ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இப்ப எல்லாருமே ரொம்ப லூஸா யூஸ் பண்றாங்க டேர்ம் வந்து, இது என்னோட ஹாபி, என்னோட பேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கரெக்டா டிஃபைன் பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஹாபின்னா அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போய் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு ஹாபி. ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா புஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பேஷன் தான் புஷ் ஆகுது. ஸோ இந்த பேஷன்ன்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேல். ஸோ நீங்க எவ்வளவு புஷ் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க டே ஜாபா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ அத பேஷன் நம்ம ரொம்ப ஒரு சின்ன ஒரு வேர்டோட அடக்கிட்டோம்னா அதோட டெஃபினேஷன் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இது டெஃபினட்டாவே we are looking for opportunities. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களை தேடியும் வருது. இப்போ கூட ஒரு மூவிஸ்ல எழுதுறதுக்கும் மூவிஸ்ல இசையமைக்கிறதுக்கும்
கௌஷிக்கும் எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இந்த 2 பாடல்கள் மூலமா வருது. ம். ஆனா அது முழு நேரமா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னும் இட் வில் டேக் டைம். அதான் ரியாலிட்டி. இட் வில் டேக் சரி. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ். பட் we are enjoying the journey. We are enjoying the present. இதுதான் நிச்சயமா. என்னோட ஆன்சர். நிச்சயமா. நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்காக பிரதான வேலையை விட்டுவிட்டு இறங்க முடியாது. தொடர்ச்சியாக வரும் என்றால் அதுல ஈடுபடலாம். கௌஷிக் உங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகுது? அதே பதிலா அல்லது வித்தியாசமா? அதேதான். இல்ல வித்தியாசத்துக்கு ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் இல்ல பிகாஸ் he summed it up all. பார்ட் டைம் தான் பிகாஸ் பார்ட் டைம் தான் உண்மையே பார்ட் டைம்னு சொல்ல மாட்டேன். See I think music இப்போ எனக்கு மியூசிக் இஸ் லைக் டெய்லி திங். அது எப்படி சொல்றது, ஒரு ரிச்சுவல் மாதிரி டு பி ஆனஸ்ட். எப்படி டெய்லி காலையில இருந்து பல் விளக்குறோமோ இட்ஸ் a habit, it's a ritual. அந்த மாதிரி for me music is for him writing lyrics, reading books, and it's like a ritual. So we keep doing it on a daily basis, but then ஒரு பாட்டுன்னு உட்காந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு இன்டென்ஸ் 3-4 months இருக்கும் where we actually sit for that song, get it composed, get the output, then plan on whether we need a lyrical video or a professional video and into all those things. So it depends. It's a time based thing. We take it one step at a time, and I think that's key to progress. So சரி. இனி கொஞ்சம் கஷ்டமான கேள்விக்கு வருவோம். அதாவது சரி, உண்மையா நீங்கள் ஒரு வளர்ந்து வர்ற ஆக்கள் பாடல் எழுதிக்க தென்னிந்தியால தான் பாட வேணும். ஏன் உங்களை போன்ற விஜய் ஏற்கனவே பெரிய பாடல் எழுத்தாளர் இல்லை, நீங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. அதே மாதிரி ஏன் நீங்கள் மெல்பர்ன்ல உள்ள இந்தியாவை சேர்ந்த அல்லது இலங்கையை சேர்ந்த அல்லது வளர்ந்து வர்ற பாடகர்களுக்கு பாட இடம் கொடுக்க கூடாது? நல்ல ஒரு கேள்வி. கண்டிப்பா. It's a fantastic கௌஷிக். இல்ல please Vijay, do you want to answer? I'll take it. ஓகே. ஷூர். இல்ல கண்டிப்பாக இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலி. தமிழா ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்தது. ஏதோ ஒரு ரேடியோ சேனல் ஞாபகம் இல்ல, அவங்க கேட்டாங்க. அதாவது நீங்க மெல்பர்ன், தமிழ்நாட்டை தாண்டி நீங்க மெல்பர்ன்ல இருக்கீங்க, இந்தியாவை தாண்டி இங்க இருக்கீங்க, இங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்றீங்க, அப்ப ஏன் நீங்க லோக்கல் டேலண்ட்டை நீங்க ஏன் யூஸ் பண்ணலன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா நாங்க கௌஷிக் இதை சொன்னாரு இந்த இன்டர்வியூல. அது என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண எங்களோட ஜேர்னி ரெண்டு பாடல்கள் பண்ணோம், தனி பாடல்கள். ஒண்ணு கேரளா ஃபிளட்ஸ்க்காக பண்ணோம். அது இங்க மெல்பர்ன்ல இருக்கிற இசைக்கலைஞர்கள், மெல்பர்ன்ல இருக்கிற பாடகர்கள் அவங்கள யூஸ் பண்ணி தான் அதை மேடை ஏத்தணும். அதோட ரீச் நல்லா இருந்தது. அதோட ஒரு சேரிட்டி ஷோ, அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது பாடல் ஒரு மென்டல் ஹெல்த் பேஸ் பண்ணி ஒரு சமூக சிந்தனை, மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு பாடல்ல நாங்க எழுதி பிரசன்ட் பண்ணோம். சோ இது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு growth. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டு, அப்படி. இது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன் டு யூஸ் ஒரு பிரபலமான பாடல்கள். ஏன் சொல்றோம்னா, இப்ப தமிழா மாதிரி ஒரு பாடல் பண்றோம் அப்படின்னா அந்த பாடல் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா we have to use ஒரு நல்ல பிரபலமான பாடல்கள், சத்யபிரகாஷ், பிரியங்கா, திவாகர் மாதிரி பாடகர்களை யூஸ் பண்ணாதான் அந்த பாட்டோட ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அப்கோர்ஸ் லோக்கல் டேலண்ட்டை வச்சு பண்ணலாம். டெஃபினட்டா எங்களுக்கு நிறைய ஐடியா இருந்தது. இன்ஃபேக்ட் தமிழாவே எங்களுக்கு சிட்னி, மெல்பர்ன் எல்லா பாடல்களையும் இணைக்கிற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பிஃபோர் கோவிட். ஆனா அது somehow changed into this time. இது என்ன எப்படி சொல்ல வரணும்னா, அது ஒரு நார்மலான ஒரு growth, ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டு. பட் இன் ஃபியூச்சர் நிறைய யங் டேலண்ட், அதுக்கப்புறம் லோக்கல்ல இருக்க டேலண்டோட கொலாபரேட் பண்ணணும். கொலாபரேஷன் இஸ் வே டு கோ நாங்க திங்க் பண்றோம். ஆமா, வெரி குட். நல்ல ஒரு பதில். அதாவது ஏன் கேட்டேன்டா, சிட்னியிலேயும் பல உங்களை போன்ற ஃப்ரீலான்ஸ், அதாவது தனிப்பட்ட ரீதியா பாடலை எழுதுகிறவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். லோக்கல் ஆர்டிஸ்ட் திரைப்படங்கள்ல பாடியிருக்கிறார்கள். சிட்னியிலேயும் பல பாடல்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அதாவது இலங்கை பூர்வீகம் கொண்டவர்கள். அதே போல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாத்தான் அவர்களும் மேலே வரலாம். உங்களை போன்றவர்கள், இப்ப கௌஷிக் ஒரு இசையமைப்பாளராக இருந்தார், விஜய் என்றவர் இணைந்தார், இருவரும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் ஒருவருக்கு ஒரு பாதையை கொடுத்தால்தான் அவரும் மேல வரலாம். என்ன அதுதான் எனக்கு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, இப்ப உங்களுடைய அடுத்த பின்னணி, அதாவது இது இப்ப நாங்கள் இருக்கிறது ஆஸ்திரேலியா வேறொரு கலாச்சாரம். எங்களுடைய தமிழ் பாடலை வேற இனத்தவர்கள் பார்க்க கேட்கக்கூடிய வகையில அந்த பாட்டுன்ற அல்லது வரிகளை அல்லது ஆங்கிலத்தை பூத்தி அல்லது வேறு பாசையை பூத்தி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாடலும் இருக்கிறது.
அப்படி ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? ஏதாவது தமிழை நாங்கள் மற்ற மொழிக்காரருக்கு இது எங்களுடைய பாடல், அதாவது நீயும் கேட்டுப்பார் என்று சொல்ற அளவுக்கு அப்படி கொண்டு வரக்கூடிய ஏதாவது வசனங்களை போட்டு வேலை ரேப் பண்ண வச்சோ அப்படி ஏதாவது சிந்தனைகள் இருக்கிறதா? அந்த சிந்தனைகள் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதான் இது கௌஷிக் இன்னும் நல்லா சொல்லுவாரு. பட் என்னோட பதில் என்னன்னா, இட் ஹேஸ் டு ஹேப்பன் ஆர்கானிக்கலி. ரொம்ப ஃபோர்ஸ்டா, ரொம்ப கன்ட்ரைவ்டா இருக்கக்கூடாது. அது என்ன ஆயிடும்னா, அது பாட்டோட வேல்யூ கொஞ்ச நாள் தான் இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்காது. ஸோ இது ஒரு இலக்கை நோக்கி நம்ம இத மத்த மொழிக்காரங்க நம்ம பாட்டை பாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில இறங்கினோம்னா, அது ஐ டோன்ட் திங்க் அது சரியா அவுட்புட் வராதுன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட், ஒரு தமிழுக்கு உண்டான மரியாதை செலுத்த வேண்டும். இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வாழும் தமிழர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக ஒரு பாட்டு அமையணும்னா, இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் த ஹார்ட். அப்படி இருந்தாதான் அது போய் சேரும் இல்லையா? இல்ல நம்ம அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஐ திங்க் சம்வேர் வில் ஃபால் டவுன். என்னோட ரொம்ப தாழ்மையான கருத்து. நல்ல கருத்து. ஆஃப் கோர்ஸ். ஆமா. நான் கௌஷிக் ஏதாவது சொல்ல விரும்பினா நீங்க சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஆனா சொல்றது கரெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜாய்னு ஒரு பாட்டு வந்தது. ஸோ அது இட் பிகேம் சோ ட்ரெண்டிங். அது இன்ஃபேக்ட் ஐ திங்க் நியூயார்க் பில்போர்ட்ல it featured as well with so many millions of views. I really don't think that was a forced thing. இப்போ தமிழ் பாட்டு தான் அதுல எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர்த்து தமிழ்ல இங்கிலீஷ்ல வேற வார்த்தையே இல்லை அந்த பாட்டுல கூட. ஸோ ஒரு மியூசிக் நல்லா இருந்து பீப்புளுக்கு பிடிச்சா people will make it viral, people will make it trending. I think that's how it is. நம்மளோட ப்ராசஸ், கிரியேட்டிவ் ப்ராசஸை நம்ம we just have to keep it as a creative process. அப்போ நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய தாட்ஸ் வரும், எல்லாமே ஃபீஸிபிள்னு தோணும். பட் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ்டு குட் ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வெளில வரணும்னா இட் ஹேஸ் டு ஹேவ் இட்ஸ் பிரிஸ்டீன் ஃபார்ம். ஐ திங்க் ரொம்ப யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட், நோ கொஸ்டின்ஸ் அபவுட் திஸ், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கு, எல்லாமே ஃபைன். பட் என்ன மாதிரி பாட்டு, என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்றோம், அதுல என்ன கருத்து சொல்ல விரும்புறோம், அண்ட் அது எப்படி நம்ம போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறோம், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அண்ட் இது தவிர்த்து நிறைய இருக்கு. ஸோ பட் இதுதான் பேசிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஐ திங்க் வி ஹேவ் டு கம் டு டிசிஷன். சரி, நல்லொரு விஷயம். பல விடயங்களை எல்லாம் நாங்கள் இன்று பேசி இருக்கின்றோம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் இருவரும் தனித்தனியாகவோ என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஓகே. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எங்களை இந்த மாதிரி ஒரு ஏடிபிசி ரேடியோ ஃபேஸ்புக் லைவ்ல கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க இந்த பாடல் பத்தி பேசுங்கன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நாங்க என்ன சொல்றோம்னா, ப்ளீஸ் லிசன் டு அவர் சாங்ஸ், கீஸ் அண்ட் விசஸ் கலெக்டிவ். இட்ஸ் ஆன் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், ஏன்னா ஒரு தனித்துவமான ஒரு பாடல்களை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அதுல பேஷன் we have to hold it for too long. ஆனா we enjoy it, definitely we enjoy it. எங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலில இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, சோஷியல் மீடியா எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க, இன்க்ளூடிங் singers like Satyaprakash and everyone. So please keep supporting us. At the same time, listen to independent songs as well. ஏன்னா தமிழ் திரைப்பாடல்கள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி தனித்துவமான பாடல்கள் வரும்போது அதையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. So கௌஷிக் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐ திங்க் எனி ஆர்டிஸ்டுக்கு எனி ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை ஃபாலோ பண்ணும்போதோ, அதை கிரியேட் பண்ணும்போதோ, அதை பார்க்கறதுக்கோ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒரு வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா அந்த ஆர்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் big thanks to all those listeners, wonderful listeners and music lovers, எல்லாருக்குமே enthusiasts நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் any and every single upcoming artist in any form, any field, whatever you can. So we are also one among them. So I'm sure நீங்களே support பண்ணுவீங்க. So yes, Keys and Verses Collective, please follow us on Instagram, on Facebook, on YouTube. And we'll be creating new content. Put your comments,
good or bad is fine, whatever it is. Let us know how you feel, because ஒரு feedback இருந்தா தான் we'll know how to improve as well in the future maybe. So that's also there. So yes, அவ்வளவுதான். நிச்சயமாக அருமையிலும் அருமையாக கௌஷிக் குறிப்பிட்டது போல நேயர்களே, வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நீங்கள் தட்டி கொடுத்து அதையெல்லாம் எல்லோரும் ஆங்கிலத்தில் இப்போ சொல்லுவது எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க, அப்படி 10 பேருக்கு போவோமே என்ன. அதே போல அந்த ஒரு சின்ன வேலையோ ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை பண்ணீங்கன்னா இவர்கள் இருவரும் எங்கோ ஒரு மேலே போய் வந்துடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருடைய கடமை என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். நல்லது விஜய், கௌஷிக் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் இரவு நேரத்திலும் இந்த வானொலியோடு இணைந்து இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பட மட்டுமல்லாமல் உங்களுடைய கலை பயணம் மென்மேலும் வளர வேண்டும், நீங்கள் நினைத்த எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயச்சந்திரா. தேங்க்யூ. நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். இவ்வாறு நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பித்திருந்தார்கள் மெல்பர்னை சேர்ந்த பாடலாசிரியர் விஜய் அவர்களும் இசையமைப்பாளர் கௌஷிக் அவர்களும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.